ஹாய் guys and welcome back to Motors தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்கோடா குஷாக் மாண்டி கார்ல வேரியன்ட் இருக்கு. இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக்கர் அண்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க S7 ஸ்கோடாக்கு ஒரு பெரிய ஷாட் கொடுத்துருக்கோம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்கோடா குஷாக் மாண்டி காரில் பார்த்தோம்னா நமக்கு 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர் ரெண்டு வேரியண்ட்லையுமே வருது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தோம்னா 1.5 லிட்டர் மேனுவல் வேரியன்ட். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 150 பிஹெச்பி அண்ட் 250 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். ஸோ இதே இன்ஜினோட நம்ம ஆல்ரெடி டைகூன் டிரைவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கார்ட்டில் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல், ஆனால் பேனட் வந்து நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் வந்து ஒரு பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் ஃபுல்லாகவே இப்போ நமக்கு பிளாக் கலரில் தான் இருக்குது. இதை சுற்றி நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. எல்இடியில் நமக்கு எல்இடி டிஆர்எல் வந்துருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே சின்ன ஒரு ஹவுசிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. நமக்கு பம்பர் பார்த்தோம்னா பிளாக் கலரில் தான் வருது. பம்பர் கீழே ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா தான் இருக்குது. 188 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஸ்கோடா லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்லாவியாவில் பார்த்த மாதிரி இதுலேயுமே பேனட்டில் கட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் நிறைய இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அதுக்கான சென்சரும் நமக்கு அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.2 மீட்டர்ஸில் இருக்கும். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு MQB A0iN பிளாட்ஃபார்மில் தான் வரும். 188 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு அடிக்வேட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 205, 55 or 17 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. இந்த மாண்டி கார்ல வேரியன்ட்ல நமக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்போர்ட்டியான அலாய் வீல்ஸ் வரும். அண்ட் ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸ் இந்த மாண்டி கார்ல வேரியன்ட்ல கொடுத்துருவாங்க. பாடி கிளாடிங் பார்த்தோம்னா நமக்கு காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு SUV ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபெண்டர்ஸில் மாண்டி கார்ல அப்படிங்கிற ஒரு பேஜிங் வருது. நமக்கு ஓஆர்எஸ் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரைட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்துருது. அண்ட் ரூஃபுமே நமக்கு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் சைஸ் சன் ரூஃப் வந்துருது. அண்ட் இந்த ரூஃப் ரைட்ஸுமே நமக்கு ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஷார்ப்ஃபின் ஆண்டனாவும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துருது. ரெக்வஸ்ட் சென்சரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் டோர் ஹேண்ட்ஸ் நமக்கு ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெட் கலரில் பார்க்கறதுக்கு இந்த மாண்டி கார்ல வேரியன்ட் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியாரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துடும். அண்ட் இங்கேயுமே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரும் கொடுத்துட்றாங்க. குஷாக் அப்படிங்கிற பேஜிங் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸ்கோடா பேஜிங் நமக்கு சென்டரில் வந்துருது. இது 1.5 TSI. ஸோ TSI அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பிளாக்ல இந்த இடத்துல ஒரு லைன் ரன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். 3 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரை நமக்கு வந்துருது. பம்பர் போர்ஷன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலையுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷ் இருக்குது. அண்ட் வாஷர் ஐப்பர் டிஃபாகர் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துட்றாங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் 385 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் இந்த சீட்ஸ் வந்து நம்ம 60-40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டஃப்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஹுக்குமே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஸ்கோடாலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சன்செட்ஸ்லாம் கொடுத்துறாங்க. ஃபோக்ஸ் வேகன் ஸ்கோடா கார்ஸ் ரெண்டுலேயுமே வந்துடும். டோர் ஹேண்டில் நமக்கு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஹேண்ட்ஸ்குள்ளேயே இதுலேயும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷ் இருக்குது. கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்குது. டோர் பேட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்துருது. ரெட் ஸ்டிச்சிங்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியரில் சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ரெட் வித் பிளாக் கலரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரெட் கலர் லைனிங் அந்த இடத்துல ரன் ஆகும். அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இந்த கார் நமக்கு வந்துருது. மாண்டி கார்லோங்கிறது நமக்கு இந்த வேரியன்ட்கான பேஜிங். ஸோ ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு டைகூன்லேயே நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் இருந்துச்சு. இதுக்குமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லெக்ரூம் மீறும்னா நல்லா தாராளமாகவே இருக்குது. அண்டத்தை சப்போர்ட்டும் நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமே பெருசாக அந்த கார் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'7" நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேபின் லாம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட் பார்த்தோம்னாலும் நமக்கு அதில் 2 கப் ஹோல்டர் வந்துருது. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேபின் என்ன தான் பிளாக் கலரில் இருந்தாலும் நமக்கு பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு AC வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இந்த காரில் வந்துருது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனலும் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. அதனால் நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பின்னாடி பார்த்தோன்னா நமக்கு ஸ்கோடாவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளவரான டச் நிறைய ஸ்கோடா கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கோடா குஷாக் மாண்டி காரில் வேரியன்ட் பார்த்தோன்னா நமக்கு 23.59 lakhs வருது. மேனுவல் வேரியன்ட் இது.
இங்கே பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. நமக்கு டோர்ஸில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்டியரான கேரக்டர் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலாம். அது டேஷ்போர்ட்லையுமே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்லையுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸில் வந்து அந்த ரெட் கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வந்துடும். இன்டீரியர்லாம் நமக்கு ரெட் கலர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த பெடல்ஸுமே செம்ம ஸ்போர்ட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்கு க்ரோம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. நமக்கு ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. அதுலேயுமே நமக்கு இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் வந்துருது, கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துறாங்க. ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் கண்டினியூ ஆகிறது தெரியும். ஸோ அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கோடா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன்லையுமே உங்களுக்கு அந்த ரெட் கலர்லாம் கண்டினியூ ஆகிறது தெரியும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காரில் நமக்கு ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நம்ம அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துடும். லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகல்ஸ் நமக்கு ஸ்டியரிங் வீல்லே இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ஸ்லாவியாவில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து 3 தீம் கொடுத்துறாங்க. இது வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் வர மாதிரி இருக்குது, அண்ட் டாக்கோமீட்டர் வர மாதிரியும் வச்சுக்கலாம். அது தவிர நமக்கு இன்ஃபர்மேஷன் வர மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன சென்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் காமிக்கணும் அப்படிங்கிறது நாமளே செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுவுமே ஒரு ரெட் கலர் பேக்லைட்டில் தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். அண்ட் இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே Android Auto ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம டிபிக்கல் Volkswagen ஸ்கோடா கார்ஸில் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த இதில் ஒரு குஷாக்கோட அந்த கிராஃபிக்ஸ் வருது. அண்ட் இது வந்து நமக்கு அந்த டிரைவிங் டேட்டா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஸும் கொடுத்துறாங்க, கானா ஆப் வந்து இது விங்க் மியூசிக்கும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளூயிடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செட்டிங்ஸில் போயிட்டோம்னா காருக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆஃப், ஆடியோ, கனெக்ட், ப்ரொஃபைல், லைட்ஸ், வேலட் மோட் எல்லாமே கொடுத்துறாங்க. மீடியா, காருக்கு போனோம்னா காருக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் நமக்கு வந்துடும். ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணதுக்கான அந்த டச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM அந்த காரில் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த காரில் வந்து நமக்கு வந்துருது. எல்லாமே டச்சில் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ஸ் 2 சீட்டுக்குமே நமக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் வந்துருது. லாக்கிங் அன்லாக்கிங் இருந்து பண்ணிக்கலாம். ஹசார்ட் லைட்க்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த 1.5 லிட்டர் வேரியண்ட்டில் வரும். இது மட்டும் இல்லாமல் 7 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸும் கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட கீ. ஸோ இதுவுமே டிபிக்கல் ஸ்கோடாவோட கீ தான் இருக்குது. நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிப் கீ வந்துருது. இன் கேஸ் ஆஃப் நம்ம பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்டுமே நமக்கு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். ரெட் இன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸும் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னே சொல்லலாம். அதில் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷனும் வந்துடும். இந்த காருக்கு நமக்கு 4 இயர்ஸ் ஒரு 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துறாங்க. சன்ரூஃப் பார்த்தோம்னா நல்லா பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ ஸ்கோடா குஷாக் ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு லுக்கில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாண்டி கார்லோ வேரியண்ட் ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஸ்கோடா குஷாக் மாண்டி கார்லோ வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டிவேஷன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care. Bye bye and drive safe.